ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற சில தினங்களாக உலகம் முழுவதும் தோன்றி வருகிற ஒரு கொடிய கால சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அது இந்தியா தேசத்தில் மாத்திரம் இல்லை, பல நாடுகளிலே ஏறத்தாழ ஒரு 80-90% தேசங்களில் பல்வேறு விதமான உபத்திரவங்கள் வெறு காட்டுத்தீயை போல பரவுகிறது. கொரோனா என்ற ஒரு வைரஸ் மூலமாக ஆரம்பித்த இந்த காரியங்கள் இன்னும் அதை தாண்டி பொருளாதாரம், அப்புறம் இயற்கையில் உண்டாகிற சீற்றங்கள், மனிதர்களுக்கு நடுவில் உண்டாகிற பல குழப்பங்கள் என்று அதனுடைய பரிமாணங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அநேகருடைய மனதில் இனி வருகிற எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி உண்டாகிறது. இந்த வருஷம் துவங்கும் போது யாருடைய மனதிலையுமே நம்ம நினச்சி பார்க்காத, நம்முடைய மனதிலே எண்ணிக்கூட பார்க்காத சம்பவங்கள் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நிறைவேறுவது அச்சத்தை தருகிறது. அரசியலில் உண்டாகிற பல மாற்றங்கள், சமுதாயத்தில் உண்டாகிற பல மாற்றங்கள், நிறைய தீமைகள், கொள்ளை நோய்கள், விதவிதமான கொள்ளை நோய்கள், மரணங்கள் என்றால் 1-2 அல்ல, கொத்து கொத்தான மரணங்கள் தேசங்கள் தோறும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த காட்டு தீ, ஒரு பக்கம் வறுமை, பொருளாதார சிக்கல் என்பது தேசங்களை கடந்து எல்லா நாடுகளுக்கு நடுவில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முக்கியமான முதுகெலும்பு என்பது அந்த நாட்டினுடைய அந்த வியாபாரம். ஒரு பொருளை ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதன் மூலம்தான் ஒரு நாட்டிற்கு நிறைந்த வருமானம் கிடைக்கும். ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக உலக அளவில் வாணிபம், வர்த்தகம் என்பதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் கடுமையான பொருளாதார சிக்கல் உண்டாகி மக்களுடைய வாழ்வாதாரம், அனுதின வாழ்வாதாரம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாய் மாறியிருக்கிறது. ஏன் திடீரென்று இப்படி ஒரு காரியம் வந்திருக்கிறது? தேசங்களில் அழிவு, தேசங்களில் சிக்கல், புதுவிதமான கொடுமைகள், கொள்ளை நோய்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டுக்கிளி, புதுசாக இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி பல பகுதிகளிலிருந்து பல தேசங்களில் கூட்டமாக வருகிற வெட்டுக்கிளி கொஞ்சம் நஞ்சம் வயல்வெளிகளிலே விளைந்திருக்கிற விளைச்சல்களை கூட அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. அப்போ எல்லா பக்கத்திலிருந்தும் மனித குலத்திற்கு வருகிற அந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு பின்னணியின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். தேசங்கள் தோறும் எதிர்பாராத ஒரு கொடிய சூழ்நிலை திடீரென்று மாற்றம் கண்டு பல நாடுகளையும் அச்சுறுத்த ஆரம்பித்திருக்கிறது. உலக பொருளாதாரத்திலும் உலக தேசங்களிலும் உயர்ந்த இடத்துல இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் அமெரிக்க தேசத்தில் கூட மனிதனுடைய வாழ்க்கை என்பது, அவருடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிற இந்த காலத்தில் ஏன் இப்படி வருகிறது? ஒரு தேசத்திலையும் சரி, உலக நாடுகளிலும் சரி, இப்படிப்பட்ட சோதனையான கொடிய சூழ்நிலைகள் உண்டாவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும் ஒரு பங்கு இருப்பதை மறுக்க முடியாது. வேதத்தில் இதே போன்ற காலகட்டங்கள் இஸ்ரவேல் தேசத்திலும் யூதர்களுக்கு நடுவிலும் சூழ்ந்த போதெல்லாம் அதற்கு மூல காரணம், முக்கிய காரணமாக கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஊழியர்களும் விசுவாசிகளும் சபைகளும் ஆலயங்களும் ஜெப கூடாரங்களும் தான் இருந்திருக்கிறது. கர்த்தர் இவைகளிலே செய்யப்படுகிற அக்கிரமங்கள், இவைகளில் காணப்படுகிற மீறுதல்கள் தான் தேசத்தின் மேல் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் வருவதற்கு முக்கிய காரணம் என்று வேதத்தில் பல இடங்களில் அவர் அறிவித்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நமக்கு சொல்லுவதற்கு, நம்ம நினைத்து பார்ப்பதற்கு நம்ப முடியாத காரியமாக இருக்கலாம். ஒரு சின்ன கூட்டம், ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு சின்ன கூட்டம், ஒரு சபை, கொஞ்சம் ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவில் கொஞ்சம் எண்ணிக்கையில் இருக்கிற கர்த்தருடைய இந்த ஊழியக்காரர்கள், இவங்க செய்கிற தப்பு, ஒரு 4 அறைக்குள்ளே செய்கிற ஒரு தப்பு, 4 சுவர்களுக்குள்ளே செய்யப்படுகிற ஒரு தப்பு, குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மனிதர்களுக்கு நடுவிலே உண்டாகிற தப்பு உலக அளவிலே ஒரு பெரிய தீமையை, பாதிப்பை உண்டு பண்ணுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒருவேளை அரசியல்வாதிகள், அங்கு கூட மிகப்பெரிய வியாபாரிகள், அரசியல் தந்திரங்கள், நாடுகளுக்குள்ளே இருக்கிற போராட்டம், அந்த பகை, இதுதான் காரணம் என்று நமக்கு வெளிப்படையாய் காணப்பட்டாலும் உண்மையான முக்கியமான காரணம் என்பது கர்த்தருடைய ஜனங்களிடத்திலே தோன்றுகிற தேவன் அருவருக்கிற காரியங்களுடைய விளைவுகள் தான். இதை வேதம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது.
நீங்கள் நினைக்கலாம் இவங்க கொஞ்சம் எண்ணிக்கையில் தானே இருக்கிறாங்க, இவங்க செய்கிற தப்பாக உலகம் முழுவதையும் ஒரு பெரிய ஆக்கினைக்குள்ளாக மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சாப்பிட்ட ஒரு வாய் உணவு, ஒரு பைட், ஒரு கடி, அந்த கடி தான், ஒரே ஒரு கடி அந்த பழத்தில், அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே சாபத்துக்குள்ளாக மாறி போனதற்கு முக்கிய காரணம். அதுக்கு அவங்க பெரிய தவறுகள் செய்திடலை, நாடுகள் தாண்டி எல்லைகள் தாண்டி போய் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் செய்யலை. இருந்த இடத்துல இருந்து ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை உணவு. ஒரு வேளை உணவுன்னு சொன்னால் ஒரு பெரிய உணவு கூட கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடி, அந்த ஒரு கடி இன்னைக்கு உலகம் முழுசையும் ஒரு பெரிய சாபத்துக்குள்ளாகவும் பாவத்துக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் அது பல தலைமுறைகளை தாண்டி ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறதாகவும் காணப்படுவதை வேதம் நமக்கு சத்தியமாக சொல்லுகிறது. அதனால் இது சின்ன கூட்டம் தானே, ஒரு சின்ன சபை தானே, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, ஒரு சின்ன ஐக்கியம் தானே, ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தானே, இவர்கள் செய்கிற தப்பாக ஒரு தேசத்தை இந்த மாதிரி தீட்டுப்படுத்திடும் சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் இப்பொழுது வாசித்து கொண்டிருந்தேன். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். இது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இருக்குது. அதில் மிக முக்கியமாக அந்த 11வது வசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆச்சரியமான தேவனுடைய ஒரு வார்த்தையை நம்ம அங்கே கவனிக்க முடிகிறது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் பாருங்கள், நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்றார். எரேமியா உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாராவது ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்து ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களா? அதுவும் கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கண்ணீர் வடியுங்கள், ஜெபியுங்கள், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று சொன்ன அதே கர்த்தர் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். எரேமியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். தேசத்தில் உண்டாகிற கொடுமைகள் ஒரு பக்கம், நடக்கிற பல்வேறு விதமான மரணங்கள் ஒரு பக்கம், அங்கே இருக்கிற மிகப்பெரிய வறுமை ஒரு பக்கம், பஞ்ச காலம் ஒரு பக்கம், அடிமைத்தனம் ஒரு பக்கம். எரேமியா கண்ணீர் சொரிந்து ஆண்டவரிடத்தில் விலா எலும்புகளெல்லாம் ஏறிக்கொள்ளுகிற அளவுக்கு கண்ணீர் ஒடுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர் முன்பாக தரிசனமாகி அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அவர் சொல்கிறாரு, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவன் உபவாசமே பண்ணி ஜெபம் பண்ணாலும் நான் அவருடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கவனித்து கேட்பதில்லை. ஏன்னா நிறைய பேர் உபவாசம் பண்ணுவது ஜெபம் பண்ணுவது என்றாலே ஒரு தேவை வந்தால் தான், ஒரு கஷ்டம் வந்தால் தான் கர்த்தரிடத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கஷ்டம் மாறினோடனே மறந்துடுவாங்க எல்லாத்தையும். உங்களுக்கு தெரியும், அது உட்காந்துவாங்க 4 நாள் ஜெபம் 5 நாள் ஜெபம். ஆண்டவர் பார்த்து சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற ஆரம்பித்த உடனே எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. கர்த்தர் சொல்கிறார், அவங்க உபவாசித்தா கூட நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதில்லை. காரணம், அவர்களுடைய தகன பலிகளையும் அவங்க கொடுக்குற அந்த ஆஃபரிங்ஸ் காணிக்கைகளையும் அவர்கள் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் ஒரு நாளும் பிரியமாக இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் இந்த கொள்ளை நோய்களினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். ஏன் காரணம் என்ன? இது தேசம் முழுவதிலும் பரவப்போகிற ஒரு பயங்கரம். ஒரு பக்கத்தில் பட்டயம் என்றால் தேசங்கள் மேல் வருகிற இந்த யுத்த காலங்கள். அது நாட்டுக்குள்ளே வரக்கூடிய கலவரமாக இருக்கலாம், உள்நாட்டு போராக இருக்கலாம், வெளிநாட்டு போராக இருக்கலாம். இந்த கலவரங்கள் எல்லாம் அது பட்டயத்தினால் உண்டாகிற மரணங்கள். பட்டயத்தினாலும், ரெண்டாவது ஒரு சொல்கிறாரு, இந்த பஞ்சங்களினாலும். பஞ்சம், வறுமை. ஏன்னா ஒரு பக்கம் போர் நடக்குது, கொள்ளை நோய் ஒரு பக்கம் வருகிறது, தேசத்தில் அவருடைய வாழ்வாதாரம் முழுசும் பாதிக்கப்படுகிறது. வியாபாரம் இல்லை, வெளியே போய் விவசாயம் பண்ண முடியலை, பொருட்களை உற்பத்தி பண்ண முடியலை, ஒரு கொடிய பஞ்ச காலம் தோன்றுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு கொள்ளை நோய்கள். இந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலத்திலேயே கொள்ளை நோயை எதிர்கொள்வது நமக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கும்போது அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொள்ளை நோய்களினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அவங்கள தண்டிப்பேன் என்பதல்ல. தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளை அடித்து
அவன் மனம் திரும்ப வைக்கிறது. நிர்மூலமாக்குவேன் என்றால் அழித்து ஒழித்து விடுவது. அப்போ இந்த தீமை அந்த மனிதர்களை அழிக்கிற அளவுக்கு தேவனுடைய கோபத்தை அது கிளறி இருக்கிறது. ஒருவரை தண்டிப்பது, ஒருவரை கண்டிப்பது வேற, நிர்மூலமாக்குவது, அழிப்பது என்பது வேற. அப்போ உடனே எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது நான், என் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு இந்த பஞ்சம் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று எங்கள் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். கர்த்தருடைய மனசு, ஆண்டவருடைய எண்ணம் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களிடத்தில் பேசுகிற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் அந்த ஜனங்கள் செய்கிற பாவத்திற்கு முதுகில் வெண்ணெய் தடவுவதை போல அவங்க செய்கிற பாவத்துக்கெல்லாம் சபை கட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேசத்தின் மேலே இந்த பட்டயங்களை பார்ப்பதில்லை, உங்கள் தேசம் செழிப்பாக இருக்கும், அதில் பஞ்சம் வருவதில்லை என்று எங்கள் தீர்க்கதரிசிகள் எங்களை சொன்னாங்களே என்று ஒரு கர்த்தரிடத்தில் கேட்குறார். இதுதான் பிரச்சனைக்கே காரணம். கர்த்தர் சொல்லாதிருந்தும், கர்த்தருடைய மனமும் எண்ணமும் நினைவும் வேற மாதிரி இருந்தோம், தீர்க்கதரிசிகள் தங்கள் மனதில் தோன்றினதை சொல்லி ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும், ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். அவங்க பாவம் செய்தாலும் அதை கண்டிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய ஆதரவு நமக்கு வேணும், மனுஷ பலம் நமக்கு வேணும், அவங்களுடைய ஆஃபரிங்ஸ், காணிக்கை நமக்கு வேணும், அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று கருதி அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்க மனதில்லாமல், அல்லது கர்த்தர் சொன்னதை சொல்ல மனதில்லாமல், அவர்கள் விரும்புகிறதையே அவங்களுக்கு போதிச்சு பேசுகிற ஒரு உபதேசியாக இருந்தாலும், ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர்களால் உண்டாகக்கூடிய விளைவு தான் இது. அப்போ கர்த்தர் இதற்கு என்ன பதில் சொல்றார் பாருங்க. அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, என் தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. எவ்வளோ கொடுமை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை, கற்பிக்கவே இல்லை. அந்த தீர்க்கதரிசிகள் தங்கள் மனதில் தோன்றினதை சொல்லி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி தப்பான ஒரு சமாதானத்தை காண்பித்து தப்பான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே விதைத்து அந்த நேரம் அவங்களை உற்சாகப்படுத்துறதுனால அவர்களுடைய ஆதரவு தனக்கு கிடைக்கும் என்று கிரியை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பேரில் பலவிதமான குழப்பமான காரியங்கள் நடைபெறுவதை நம்ம பல இடங்களில் கண்கூடாக பார்த்துருக்குறோம். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். அதிலெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பிதங்கள், கர்த்தர் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, தேவனுடைய சித்தம் என்ன, அவங்க எப்படி நடக்கணும் என்பது பற்றி எந்த தீர்க்கதரிசிகளும் பேசுவதில்லை. அவங்க சொல்கிறது முழுசும் உனக்குள்ள மறைந்திருக்கிற வியாதி, உனக்கு உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நீ எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்கும். இதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் போதும். அந்த நேரத்தில் உண்மையிலே இப்படி மாறுமான்னு கேட்டால் மாறாது, மாறுவது இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வேற, கர்த்தர் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற அபிப்பிராயம் வேற, கருத்து வேற, கர்த்தர் அவர்களுக்கு இனிமேல் செய்ய போகிற காரியம் வேற, கர்த்தர் என்ன செய்ய போறாருங்கிறத கேட்டு சொல்ற தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலும் இல்லை, இந்த நாட்களிலும் வெகு குறைவு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களை அனுப்பல, நான் அவர்களுக்கு கற்பிக்கல, நான் அவர்களோட பேசல. அவர்கள் இந்த கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தினுடைய கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இந்த கள்ள ஊழியர்கள் இப்படி எழும்பி தங்கள் இருதயத்தில் தோன்றின உபதேசம், தங்கள் இருதயத்தில் தோன்றின அந்த தீர்க்க தரிசனம், தங்கள் இருதயத்தில் தோன்றின அந்த கற்பனைகள், தங்கள் இருதயத்தில் தோன்றின சித்தம், தங்கள் இருதயத்தில் கபடாய் தோன்றின சில திட்டங்கள், அது சொல்லுவாங்க இது கர்த்தருடைய திட்டம் அப்படிமா. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய திட்டம் அல்ல, இவருடைய சொந்த திட்டம். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை இல்லை, இது இவருடைய சொந்த வார்த்தை. அவர்கள் கபடாய் பேசி உங்களுக்கு அதை ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம பார்க்குறது இது சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே, இப்படி நடக்கிறது. ஆனால் அதோடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியணும்ல, விளைவு என்ன. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் சொல்லாததை சொல்லி, நான் கற்பிக்காததை தேவன் எனக்கு கற்பித்தார் என்று சொல்லி ஜனங்களை வழி தப்ப போய் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, உலக லாபத்திற்காக நான் சொன்னதெல்லாம் சொன்னாங்களே. அந்த தீர்க்கதரிசிகள் தேசத்தில் பட்டயம் வரும்போது, தேசத்தில் ஒரு பஞ்சம் வரும்போது அதில் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவனுக்கு இந்த விதமான முடிவுன்னா, ஆண்டவர் சொல்றார், நாங்கள் என்னங்க செஞ்சோம், சபையில் போய் உட்கார்ந்துருந்தோம் அவ்வளோதானே. அந்த தீர்க்க தரிசிகள் வந்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்னென்னமோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காமிச்ச போது கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தோம். அவங்க கைதட்ட சொல்லும்போது கைதட்டினோம், பாட்டு பாட சொல்லும்போது பாட்டு பாடினோம். அந்த இடத்துல நாங்கள் ஒரு அங்கத்தினராக இருந்தோம், கேட்டுக்கொண்டிருந்தோம். அவங்க சொன்னதை நாங்கள் வந்து அதற்கு செவி கொடுத்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேம் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து, அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவருடைய குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற தேசங்களில் இன்னைக்கு நடக்கக்கூடிய கொள்ளை நோய் மரணங்கள், அடக்கம் பண்ணக்கூட ஆள் இல்லாமல் பிரேதங்கள் வீசி எறியப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டாகிற மரணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அந்த மரணத்தினுடைய தன்மை, ஒருவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண போயிட்டா அவரை சார்ந்த உறவினர்கள் அவரை பார்க்க முடியாது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இறந்து விட்டால் கூட தகவல் சொல்லுவாங்க, இறந்த பிரேதத்தை கூட பார்க்க முடியாது. கவர்மெண்ட்டே கொண்டு போய் ஏதோ அதற்கென்று வைத்திருக்கிற இடத்துல அடக்கம் பண்ணிடுவாங்க. ஒருவர் நம்மோடு வாழ்ந்தார் இருந்தார் என்பதை கூட மறந்து போகிற மாதிரி அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனவங்க அவங்க வந்து திரும்பினால்தான் நிச்சயம். வீதிகளிலே பிரேதங்கள் விழுகிறதை சீன தேசத்தில் கொள்ளை நோய் பரவும் போது பல வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்தோம். நடந்து போய் கொண்டிருக்கிற மனிதர்கள் வீதியில் விழுந்து பிரேதமாக விழுந்து கிடக்கிறாங்க. அவங்கள தொடுறதுக்கும் தூக்குறதுக்கும் பயம். கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் கிடக்கும், அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜனங்கள் மேல் வருகிற தண்டனை, அவங்க செய்த தப்பிதம் பாவத்தினால உண்டானாலும் கர்த்தர் அந்த தண்டனையை தண்டிக்கும் போது நீதியின்படி அவர் அந்த தண்டனைகளை அவர்கள் மேல் செலுத்தினாலும், தன்னுடைய அன்பின்படியும் தன்னுடைய கிருபையின்படியும் அவருடைய மனம் மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் தான் அந்த தண்டனைகளை அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, சாகரனுடைய சாவை அவர் விரும்புகிறது இல்லை. அந்த தண்டனைக்கு அவங்க சரியானவர்களாக இருக்கிறாங்க, அது பாத்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒருவேளை அவர்கள் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டு விட்டால் கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டு விடுவார். அதனால் கர்த்தர் தம்முடைய நீதியை செய்கிற நீதிபரர் என்று வேதம் பல இடங்களில் சொல்கிறதுனாலும், அந்த நீதி அவர் செலுத்தும் போது மனப்பூர்வமாய் அல்ல, ஒரு வேதனையோட கண்ணீரோட அவர் சொல்கிறார், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் அந்த கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகையின் மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். மிகுந்த கனமான அடிகள், காயங்கள், இதனால் தேசம் சேதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேசம், பல தேசங்கள் எப்படி இருக்கிறதோ அதே சூழலாம் அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசம், அந்த யூத தேசம் இன்றைக்கி என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்றைக்கி எரேமியா காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்குறோம், தேசம் குத்தப்பட்டதாக, வெட்டப்பட்டதாக, துண்டாடப்பட்டதாக, இரத்தம் சிந்தப்படுகிறதாக, துரத்தப்படுகிறதாக, ஓடுகிறதாக, பஞ்சத்திலும் பட்டயத்திலும் அகப்பட்டு கொண்டதாக, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறவர்களாக, வீதி ஓரங்களிலே விழுந்து மறிக்கிறவர்களாக, கேள்வி கேட்க நாதி இல்லாதவர்களாக காலம் எவ்வளோ கொடுமையாக மாறிக்கொண்டிருக்க பாருங்கள். அவர் சொல்லுற ஆண்டவர், நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், வெளியே போய் பார்த்தா பட்டயத்தில் விழுந்து யுத்தத்தில் செத்து கிடக்கிற பிரேதங்கள், ஐயோ இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி நகரத்துக்குள்ளே நான் வந்தால் அங்கே பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லையே என்று சொல்லி கதறுகிறவர்கள், தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களுமோ என்றால் ஒன்றும் அறியாமல் தேசத்திலே அலைகிறார்கள். இவர்களுடைய இந்த அறியாமை தான் தேசம் இத்தனை தூரம் கொடுமையான நாட்களை கடந்து போவதன் காரணம். அப்போவும் அவங்களுடைய மனசில் இதை குறித்த உணர்வு இல்லை. அவங்க தங்கள் மட்டில் இது எதை குறித்தும் அறியாமல், இது எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது,
இதுக்கு என்ன தீர்வு, இது யார் இதை சரி பண்ண முடியும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆசாரிகளும் தீர்க்கர்களும் தேசத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை நீ அவங்களுக்கு போய் சொல்லு, காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், பொதுவாகவே தேசங்களில் சொல்லப்படுகிற சபைகளுக்குள்ளே விதைக்கப்படுகிற ஒரு கள்ள உபதேசம், ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் என்பதை நாம் சாதாரணமாக நம்ம சந்திக்க நேர்ந்தாலும் அதை கடந்து போகிறோம். சிலர் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க, சிலர் அதை நம்பி விடுகிறார்கள். ஆனால் இது கடந்து போவது போல ஒரு சின்ன காரியம் அல்ல. இதில் செய்யப்படுகிற இந்த குழப்பங்கள், இந்த கள்ள ஊழியங்கள், கள்ள திருச்சபைகள், கள்ள வார்த்தைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், இதுதான் டோட்டலாக ஒட்டுமொத்த தேசங்களையும் கஷ்டத்துக்குள்ளாக்குகிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை என்பது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே மாத்திரம்தான் சொல்லப்பட்டு வந்தது. அதனால் அங்கிருந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் செய்த தவறுகளின் நிமித்தம் அந்த தேசம் பல தண்டனைகளை அனுபவித்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பொதுவில் வைக்கப்பட்டு எல்லா தேசங்களிலும் சொல்லப்படுகிறது. எல்லா தேசங்களிலும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லா தேசங்களிலும் உபதேசிமார்கள் இருக்கிறாங்க, எல்லா தேசங்களிலும் இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எல்லா தேசங்களிலும் சபைகள் இருக்கிறது. ஆகவே இப்போ கர்த்தருக்கு விரோதமாய் சபைகள் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை மாற்றி மறுதலித்து பேசும்போது, அந்தந்த தேசங்களிலே செய்யப்படுகிற விதைக்கப்படுகிற கள்ள உபதேசங்கள் ஊழியங்கள் வழியாக அந்த தேசமே பாழ்பட்டு போகிறது என்பதுதான் நிதர்சனம். பாருங்க, இந்த தேசத்தில் கூட ராஜா இருந்தார், மந்திரிகள் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் செய்த தவறுகளை பற்றிலாம் சொல்லாமல் ஆசாரியர்களும் மேய்ப்பர்களும் ஊழியர்களும் சபைகளும் செய்த தவறுகள் தான் தேசத்தினுடைய தண்டனைக்கு மூல காரணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தாங்கள் ஞானிகள் என்றும், ஒரு கூட்டம் பேர் எல்லாமே சபைகள் தான், ஊழியக்காரங்க தான். நாம் வெகு எளிதாக நாம் ஒரு காரியத்தை நினைக்கிறோம். இதுக்கு அரசியல்வாதிகள் காரணம், வியாபாரிகள் காரணம், பெரிய வியாபாரிகள் காரணம், கார்ப்பரேட் நிறுவனர்கள் காரணம், தவறான அரசியல் கொள்கைகள் காரணம் என்று. ஆனால் முக்கிய பிரதான மூல காரணம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். தேவ ஜனங்கள் திரும்பினால் தேசம் அங்கே திரும்பும். அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. எரேமியா 8வது வசனத்தில் சொல்றார், தாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? யாரை பார்த்து? ஆசாரியர்களை பார்த்து, இந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து, ஆலயத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நிறைய வேத பாரகர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நாங்கள் ஞானிகள், எங்களுக்கு வசனம் தெரியும், எங்களுக்கு வார்த்தை தெரியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவது எப்படி? மெய்யாகவே வேத பாரகர்களின் கள்ள எழுத்தாணி. வேத பாரகர்கள் எழுதி கொடுத்ததை தான் வேதம் என்று நம்பினார்கள். வேத பாரகர்கள் இன்னைக்கு கள்ள எழுத்தாணி. அவங்க இப்போ எழுதுகிற வேத எழுத்துக்கள் என்று சொல்லி எழுதுகிற எழுத்துக்களில் நிறைய கள்ளத்தனம் இருக்கிறது. தங்களுடைய சுய கருத்தை, சொந்த கருத்தை அதன் மேலே ஏற்றி இதை வேதம் என்று சொல்லி ஜனங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. வேதத்தில் கலப்பு சேர்க்கையை சேர்க்கிறாங்க. அவருடைய கள்ள எழுத்தாணி தான் தேசத்தை அபத்தமாக்குகிறது. அபத்தமாக்குறது இத்தனை பெரிய ஆபத்துகள், விபத்துகள், கொடுமைகள், தீமைகள், பசி, பஞ்சம், பட்னி, பொருளாதார சீர்குலைவு, கொள்ளை நோய், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இவர்களுடைய கள்ள எழுத்தாணி, கள்ள உபதேசம், இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானிகள் வெட்கி கலங்கி அவர்கள் எல்லாம் பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். இவர்களுக்கு ஞானம் ஏது? ஆண்டவருடைய வார்த்தையை வெறுத்து போட்டு அந்த வார்த்தைக்குள்ளே கள்ள காரியங்களை, கள்ள உபதேசங்களை செலுத்துகிற இவனுக்கு ஞானம் எங்கிருந்தையா வரும் என்று கர்த்தர் கேட்கிறார். அவன் சொல்லுகிற ஞானம் தேவனுக்கு அடுத்த ஞானம் அல்ல, பிசாசுக்கு அடுத்த ஞானம், அது பேய் தடத்துக்கு அடுத்த ஞானம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இவனுக்கு ஏது ஞானம்? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகள் இவங்க இந்த கள்ள எழுத்துக்களை எழுதி கள்ள வார்த்தைகளை வேத வார்த்தைகள் என்றும் கள்ள உபதேசங்களை தேவனுடைய உபதேசம் என்றும் ஜனங்களுக்கு கற்பித்ததினால அவருடைய ஸ்திரீகள் அந்நியருக்கும் அவருடைய வயல் நிலங்களை
அவைகளை கட்டி கொண்டவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவனும் பொருளாசைக்காரனாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் இந்த பொய்யராயிருக்கிறார்கள். பாருங்க, பொருள் ஆசை. எவ்வளோதான் தேசத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போனாலும், ஜனங்கள் அழிஞ்சு போனாலும் தங்களுடைய வயிறு நிரம்ப வேண்டும், தங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நிரம்ப வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பணத்தை பறிப்பதற்கு விதவிதமாய் பேசி, விதவிதமாய் நடந்து, நடித்து, காண்பித்து எப்படியாவது தங்களுடைய கஜானாக்களை நிரப்ப வேண்டும் என்கிற பொருளாசை உள்ள ஊழியர்களால் தான் இப்படிப்பட்ட மாறுபட்ட உபதேசங்கள் ஜனங்களை திடுக்கிட செய்து திரும்பி பார்க்க பண்ணி தங்களிடத்தில் ஈர்த்து கொள்ளுகிற கள்ள வார்த்தைகள் புறப்படுகின்றன. கள்ள உபதேசம், கள்ள ஆராதனை, கள்ள தீர்க்க தரிசனம், அப்படி மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கள்ள சபைகள், கள்ள பாரம்பரியங்கள், இதெல்லாவற்றையும் உள்ள கொண்டு வரதுக்கு காரணம் இவர்களுடைய மனசில் இருக்கிற இந்த பொருளாசை. இதனால தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். இதுதான் தேசம் இன்னைக்கு சீரழிந்து போவதற்கு காரணம். அவருடைய தவறை கண்டும் அதை மேல் பூச்சா பூசுவது, நான் சொன்னேனே முதுகில் வெண்ணெய் தடவுவது என்று, இது மாதிரி மேற்பூச்சாய் பூசி அவருடைய தப்பிதங்களுக்கு இவர்கள் வேறு விதமான முடிவை சொல்லி சமாதானம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சமாதானம் சொல்லி அவங்கள நம்ப வைத்து ஏமாற்றி தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகிற ஊழியர்கள் தான் தேசங்கள் இன்றைக்கு சீர்குலைந்து போவதற்கு முக்கிய காரணம். இவங்க காரணம் வெளியே தெரியாது. நமக்கு பிரபலமாய் தெரிவது அரசியல்வாதிகள், பெரிய பெரிய வியாபாரிகள், தேசத்தில் எடுக்கக்கூடிய அரசியல் ரீதியான முடிவுகள் என்று. சபை என்பது ஒரு சின்ன கூட்டம் தானே, ஏதோ ஒரு மூலையில், ஒரு ஊரின் மூலையில், ஒரு தேசத்தின் மூலையில் இருக்கிற சின்ன கூட்டம் தானே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிந்த பெரிய எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன எதிரிகள் தான் பயங்கரமானவர்கள், ஆபத்தானவர்கள். சமீபமாக கூட பாருங்கள், இந்த கொள்ளை நோய் கிருமி கொரோனா என்ற அந்த வைரஸை சாதாரண கண்ணில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கண்ணுக்கு தெரியுமா? ஆனால் இன்றைக்கு அதன் மூலம் உண்டாகிற பாதிப்புகள் கண்ணில் காண்கிற மிகப்பெரிய ஆபத்துகளை விட கொடிய ஆபத்து. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மிசைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவைகளை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலனாகாத இந்த ஒரு சின்ன கொரோனா வைரஸ் உலக தேசங்கள் முழுவதும் எவ்வளோ பெரிய தீமை கொண்டு வந்து விட்டது. அதே போல தான் இன்னைக்கு சபை என்பது வெளி உலகத்துக்கு வெளியரங்கமான பார்வையில் பளிச்சென்று கண்ணுக்கு தெரிவதில்லை. சின்ன கூட்டம் உள்ளே இருப்பாங்க அந்தரத்தில். ஆனால் இவர்கள் செய்கிற தப்பிதங்கள் தான் ஒரு தேசத்தினுடைய சாபத்திற்கும் தீமைக்கும் காரணம். ஆகவே கர்த்தர் வருகிற நாட்கள் சமீபித்து வருகிறது. விழிப்புணர்வோடு இருங்க. இப்படிப்பட்ட கொடிய காரியங்களை, கள்ள வார்த்தைகளை, கள்ள ஊழியங்களை காணும்போது அவைகளை நிராகரித்து விடுங்கள். அவைகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் வருகிறார், சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஆமென்.